அனைவருக்கும் வணக்கம். ஒரு 4-5 நாளாக இந்த ஒரு கருத்தை பற்றி பேச வேண்டும், இந்த ஒரு நபரை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். இன்றைக்கி தான் வாய்ப்பு அமைகிறது. ஜோரான் மம்தானி என்ற ஒரு நபர், 33 வயசுக்காரர். நம்மெல்லாம் 33 வயசில் என்ன இதையெல்லாம் செய்து கொண்டிருந்தோம் என்று எனக்கே ஞாபகம் இல்லாத ஒரு தருணம். அவர் இன்றைக்கி அரசியலில் ஒரு பெரும் ஒரு கூ என்று எடுத்துக்கொள்ளலாம், பெரிய ஒரு அப்செட் என்று எடுத்துக்கொள்ளலாம். அது நியூயார்க் நகரத்தில் நிகழ்த்தியிருக்கிறார். அஃப்கோர்ஸ் பேர் கேட்டாலே தெரியுது, ஜோரான் மம்தானி என்ற பெயர் பார்த்தாலே தெரியுது, ஏதோ ஒரு இந்தியன் கனெக்ஷன், இல்லை என்றால் சவுத் ஏஷியன் கனெக்ஷன் இருக்கிறது. இன்னும் இந்தியாவிலிருந்து இல்லைனா பாகிஸ்தானிலிருந்து என்ற ஒரு நிலை இருக்கிறது. அவர் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் என்று எடுத்துக்கொள்ளலாம். அவர் இங்கே பிறக்கவில்லை, உகாண்டாவில் பிறந்த ஒரு நபர். ஆனால் மீரா நாயர் என்ற பிரபல டைரக்டரினுடைய மகன். அதே மாதிரி அவருடைய தகப்பனாரின் பேர் மெஹமூத் மம்தானி என்ற பாம்பேயில் இருந்த ஒரு நபர். மீரா நாயர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். அவர் ஒடிசாவில் தான் வளர்ந்தார். அவர் பஞ்சாபி ஆனால் கூட ஒரிசாவில் வந்தார். NAIR, நாயர் என்பது ஏதோ மலையாளி என்று பலரும் நினைத்துக் கொள்வார்கள். அவர் பேரில் தான் அப்படி குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் ஆக்சுவலி பாக்கி இருக்கின்ற குல்தீப் நாயர் என்ற பத்திரிகையாளரை பற்றி கேட்டிருப்பீங்க. NAYYAR என்று அவர் தன்னுடைய செகண்ட் நேம் வைத்திருப்பார். அது பஞ்சாபிகள், அதாவது ஹிந்து பஞ்சாபிகளை நையார் என்று அவர்களுடைய பெயரை வைப்பார்கள். இவர் NAIR என்று வைத்துக்கொண்டார். அதனால் பெரிய ஒரு கன்ஃபியூஷன் வரும். மலையாளியா மீரா நாயர், நாயரா என்றெல்லாம் ஒரு பெரிய சந்தேகத்துக்கான வழி இருக்கிறது. அப்படி கிடையாது. அவர் இது பஞ்சாபி சார்ந்தவர். ஆனால் பஞ்சாபில் வாழ்ந்ததே கிடையாது. டெல்லியில் தான் இருந்திருக்கிறார், அதன் கட்டக்கில் இருந்திருக்கார். அதே மாதிரி ஒடிசாவில் தான் அவர் பிறந்தார். மெஹமூத் மம்தானி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய ஜோரான் மம்தானியினுடைய அப்பா, அவர் இங்கிருந்து கிளம்பி, அதாவது இந்தியாவிலிருந்து கிளம்பி உகாண்டாவுக்கு போய் அங்கே சில வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அந்த ஒரு தருணத்தில் தான் அமெரிக்காவில் ஒரு ஸ்காலர்ஷிப் வருது. இது எனக்கு தெரியுது நம்மளுடைய ஜோரான் மம்தானியுடைய அந்த பேச்சுக்கள் தான் தெரியுது. அப்போது அமெரிக்கா, இவங்க ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, நாமெல்லாம் இந்த ஐவி ப்ரோக்ராம் என்று நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, இன்டர்நேஷ்னல் விசிட்டர் ப்ரோக்ராம். ஏறத்தாலும் அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் இவர் அமெரிக்காவுக்கு செல்கிறார். மெஹமூத் மம்தானி அமெரிக்காவுக்கு சென்று அங்கே என்ஜினியராக யூனிவர்சிட்டி ஆஃப் பிட்ஸ்பர்கில் படித்து என்ஜினியர் பட்டம் பெற்று அங்கேயே அவர் செட்டில் ஆகிறார். அங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அங்கே தான் இந்த ஜோரான் மம்தானி அங்கே தான் பிறக்கிறார். அப்போது அதன் பிறகு இவர் அங்கே படிக்கிறார். பல விஷயங்கள் அங்கே நடக்கிறது. அதன் பிறகு ஜோரான் மம்தானி என்ன செய்கிறார் என்றால், அவர் ஒரு அரசியல்வாதியாக மாற வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் 2020 நியூயார்க் ஸ்டேட் என்று இருக்கிறது. அந்த நியூயார்க் ஸ்டேட்டினுடைய ஒரு அது நம்ம ஊரில் MLA என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏறத்தால் அந்த மாதிரி ஒரு காங்கிரஸ் டிஸ்ட்ரிக்டில் நின்று கொண்டு அவர் அங்கே ஒரு லோக்கல் நியூயார்க் ஸ்டேட்டில் ஒரு அசம்பிளிமேனாக ஜெயித்து வருகிறார். அதன் பிறகுதான் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தினுடைய ஒரு கஸ்பில் இருக்கின்ற நியூயார்க், அதாவது எப்போவுமே டெமோக்ராட்ஸ் தான் அங்கே ஜெயிப்பார்கள். அப்படி இருக்கின்ற ஒரு கட்டத்தில் இவர் என்ன செய்கிறார்னு பார்த்தீங்கன்னா, இவர் சரி நானும் ஒரு மேயருக்கு போட்டியிடலாம், 33 வயசு தான் இருந்தாலும் என்ன இப்போது என்ன ஆயிரப்போகுது என்ற அந்த அடிப்படையில் நம்மளுடைய மேயர் கூட மிக குறைந்த வயசு தான் என்று எடுத்துக்கொள்ளலாம், பிரியா. அதே மாதிரி பல மாநகராட்சிகள். ஆனால் இங்கே நேரடி தேர்தல் கிடையாது. மு.க. ஸ்டாலின் ஒரு முறை 1996 நேரடியாக ஜெயித்தார். அதன் பிறகு 2001 நேரடியாக ஜெயித்தார். ஆனால் அதன் பிறகு எல்லாமே இன்டைரக்ட் எலெக்ஷன் தான். இங்கே இருக்கின்ற கவுன்சிலர்ஸ் தான் தேர்ந்தெடுப்பார்கள். அது அங்கே கிடையாது, நேரடியான தேர்வாக இருக்கிறது. அதே மாதிரி ஒரு மேயர் என்பது அமெரிக்காவை பொறுத்தவரை ஒவ்வொரு நகரத்தினுடைய மாநகர தந்தை என்ற அந்த பெயரில் மட்டும் கிடையாது. அவர் அனைத்துக்குமே அவர் தான் ரெஸ்பான்சிபிள். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் தான் ரெஸ்பான்சிபிளாக இருப்பார். ஏனென்றால் போலீஸும் ரிப்போர்ட்டிங் டு த மேயராகத்தான் இருக்கிறது. எலக்ட்ரிசிட்டி ஆனாலும் சரி, தண்ணி ஆனாலும் சரி, எல்லா விஷயங்களுக்கு இங்கே இருக்கிற மாதிரி தனித்தனியாக நிறுவனங்கள் இருந்தால் கூட அங்கே எல்லாமே கடைசியில் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த நகரத்தினுடைய மொத்தம் டிரான்ஸ்போர்ட்லேருந்து ஆரம்பித்து எல்லா விஷயங்களுக்கும் யார் பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேயர் தான், அந்த கவுன்சில் தான் என்று நிலை இருக்கிறது. அப்போ அது பெரிய எலெக்ஷனாக இருக்கிறது. அந்த பெரிய எலெக்ஷனுக்கு எப்பவுமே டெமோக்ராட்ஸ் ஜெயிக்கின்ற நியூயார்க். அந்த நியூயார்க்கில் இன்னைக்கு ஒரு பிரைமரி ஒன்று நடக்கிறது. அந்த பிரைமரி, அதாவது அந்த கட்சிக்குள்ளாலே ஒரு போட்டி நடக்கும். அந்த கட்சிக்குள்ளாலே நடக்கிற அந்த போட்டியில் டெமோக்ராட்ஸ் மட்டும்தான் ஓட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் ரிப்பப்ளிகன்ஸ் மட்டும்தான் ஓட் பண்ணுவாங்க. அந்த
அந்த கட்சிக்குள்ளாலே நடக்கின்ற போட்டி வெளிப்படையாக பயங்கரமான கேம்பெயின்ஸ் நடக்கின்ற ஒரு போட்டியாக இருக்கிறது. அந்த போட்டியில் வந்து இவர் வந்து தன்னை கொண்டு இணைத்துக் கொண்டார். ஒரு 8-9 பேர் இருக்காங்க அந்த போட்டியில். ஜனவரி 24ஆம் தேதி வந்து தேர்தல் நடக்கிறது. அந்த தேர்தலில் மிக முக்கியமான நபர் யார் போட்டிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு எதிராக போட்டியிட்ட நபர்கள் வந்து ஆண்ட்ரூ குமோ என்ற நியூயார்க்கினுடைய கவர்னர். அதாவது அந்த ஸ்டேட்டுக்கு, என்டையர் ஸ்டேட்டுக்கு, நியூயார்க் என்ற சிட்டி இருக்கிறது, அதுக்கு ஒரு மேயர் இருக்கிறார், பொறுப்பில் இருக்கிற நபர்கள் இருக்கிறார்கள், அங்கே ஒரு அரசியலமைப்பு இருக்கிறது. அதை தாண்டி அந்த ஸ்டேட், நியூயார்க் ஸ்டேட் என்பது மாபெரும் ஒரு நம்மளை எடுத்தீங்கன்னா இடத்துல தமிழ்நாடை விட ஒரு 1.5 மடங்கு 2 மடங்கு இருக்கின்ற ஸ்பேஸ் இருக்கின்ற இடம். அந்த இடத்துக்கு தான் இவர் வந்து கவர்னராக இருந்தார், ஆண்ட்ரூ குமோ. ஆனால் அவர் வந்து திடீரென்று அவர் வந்து ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு சமீப காலத்தில், ஐ திங்க் 1 வருஷம் 1.5 வருஷம் முன்னால். அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் இருக்கிறது. அதில் முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 13 பெண்கள் வந்து அவருக்கு எதிராக புகார் கொடுத்திருந்தார்கள். அந்த காரணமாக வைத்துக்கொண்டு அதில் வந்து லீகல் ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பித்த ஒரு கட்டத்தில் தான் அவர் வந்து ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவர் வந்து தள்ளப்படுகிறார். அதன் பிறகு அவர் என்ன நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் இந்த மேயர் ரேஸில் நாம் வந்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த மேயர் போட்டியில் வந்து அவர் வந்து கலந்து கொள்கிறார். அவருக்கு சாதகமாக பல நபர்கள் வந்து களமிறங்கினார்கள். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஜோரான் மம்தானி என்ற நபர் வந்து ஒரு சோஷியலிஸ்ட். அமெரிக்காவில் வந்து சோஷியலிஸ்ட் பெரிய கெட்ட வார்த்தை, கம்யூனிஸ்ட்ன்றா அதோட பெரிய கெட்ட வார்த்தையே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து கம்யூனிஸ்டை வெறுக்கின்ற, சோஷியலிஸ்டை வெறுக்கின்ற ஒரு வேற ஒன்றும் கிடையாது, பயம்தான். மம்தானி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கட்டணமில்லா பஸ்ஸு வந்து ஓரளவுக்கு கொண்டு வர, எங்கெல்லாம் கொண்டு வர முடியுமோ அங்கெல்லாம் கொண்டு வர்றேன், ஃபாஸ்ட் பஸ்ஸஸ் கொண்டு வருகிறேன் என்ற ஒரு இதுக்கு ஒருத்தர் கருத்தை கூறுகிறார். யூனிவர்சல் ஹெல்த் கேர், அதாவது நியூயார்க் நகரத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் குழந்தைகளுக்கு வந்து நான் வந்து ஃப்ரீயாக ஹெல்த் கேர், அதாவது சுகாதார வசதிகளை செய்து கொடுக்குறேன். இதில் தமிழ்நாட்டில் எப்போ முடிஞ்ச விஷயம், இந்தியாவிலேயே எப்போ முடிஞ்ச விஷயம். இது அந்த ஊரில் செய்ய முடியல. அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய ஊரானா, இல்லை என்றால் மிகப்பெரிய பணம் வாய்ந்த ஊரானா அந்த ஒரு ஊரில் மட்டும் இந்த பணம். அது நியூயார்க் எடுத்திங்கன்னா, நியூயார்க்கை விட பெரிய ஒரு ரிச் ஒரு சிட்டி வந்து உலகத்திலேயே இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இது வந்து செய்ய முடியவில்லை. மூணாவதாக ரெண்ட் கண்ட்ரோல் என்ற ஒரு வார்த்தை பேசுகிறார். இங்கே தான் பலருக்கும் வந்து கருத்து வேறுபாடு வருகிறது. என்றால் நியூயார்க் என்பது அங்கே ரெண்டல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து யோசிச்சு பார்க்கவே முடியாது. ஒரு ரூம் வந்து இப்போ ஒரு 10x10 ரூம் வந்து எங்காச்சு, அதாவது டைம் ஸ்கொயர் கிட்டையோ இல்லை என்றால் நீங்கள் என்ன பரோல கியூனில் போனீங்களாலோ இல்லை கியூன்ஸில் போனீங்களா, ஹார்லம் போனால் கூட இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்து, அதாவது அதிகமாக கிரைம் இருக்கின்ற இடத்துல கூட அங்கே வந்து நீங்கள் வந்து $100 கம்மியாக ஒரு நாளுக்கு தங்கறதுக்கு கிடைக்காது. அதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் மட்டும்தான், அதாவது அரசாங்கம் கட்டி கொடுத்த வீடுகள் இருக்கு இல்லையா, இந்த நம்மளுடைய இந்த ஸ்லம்போர்டு வீடுகள் மாதிரி இருக்கின்ற வீடுகள், அங்கே வந்து சில நலிந்தவர்களுக்கு வந்து ஒரு காலத்தில் கட்டி கொடுத்துருந்தார்கள். அந்த வீடுகளில் கூட ரெண்டல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், அங்கே க்ரைமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு நலிந்தவர் இருக்கின்ற ஒரு பகுதியில் கூட அந்த அளவுக்கு அதிகமான ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால மக்களுக்கு அங்கே வந்து இருக்கவே முடிய மாட்டேங்குது. அதனால் இப்போ நியூயார்க்கை செல்ல என்ன பண்ணுறாங்க, நியூயார்க்கில் பிறந்து வளர்ந்த மனிதர்கள்லாம் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அருகில் இருக்கின்ற நியூ ஜெர்சிக்கு வந்து போயிடறாங்க. இப்போ நம்ம ஆளுகளும் அப்படி தான் செய்கிறாங்க. இப்போ அமெரிக்காவில் இருக்கின்ற நியூயார்க்கில் வேலை செய்கிறேன் என்று சொல்கின்ற என்னுடைய ஏறத்தாழ எல்லா நண்பர்கள், அது செல்வந்தரானாலும் சரி இல்லையானாலும் சரி, அவர்கள் எல்லாரும் வந்து நியூ ஜெர்சியில் தான் இருக்கிறாங்க. அப்போ நியூ ஜெர்சியில் இருந்து கொண்டு ஒரு கம்யூட் செய்து கொண்டு அங்கிருந்து ட்ரெயினை பிடித்து இல்லைனா பஸ்ஸை பிடிச்சி வந்து இங்கே வந்து வேலை செய்து மறுபடியும் சாயங்காலம் வந்து கிளம்புவாங்க. அப்போ வந்தானி கேட்குற விஷயம் என்னவென்றால், நான் வந்து இங்கே ரெண்ட் கண்ட்ரோல் நான் கொண்டு வர ஒன்று, ரெண்டாவது வந்து இந்த லேண்ட்லார்ட்ஸ் நிறைய பேர் வந்து வீடுகளை வந்து மெயின்டைன் செய்கிறது கிடையாது, அவர்களுக்கு எதிராக நான் வந்து பணியாற்ற போகிறேன். இந்த மாதிரியான ரொம்ப அடிப்படை விஷயங்கள்ங்க. அதாவது ஒன்று வந்து யூனிவர்சல் ஹெல்த் கேர், குழந்தைகளுக்கு நான் வந்து மருத்துவம் வந்து இலவசமாக கொடுக்க போகிறேன். அதே மாதிரி பஸ் கட்டணம் வந்து எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைக்கிறேன். அதே மாதிரி ஃபாஸ்ட் பஸ்ஸஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி 2-3 விஷயங்கள். அதே மாதிரி க்ரோசரிஸ் வந்து அஃபோர்டபுள் ஆக்க போகிறேன். அதாவது நீங்கள் ஒரு கடைக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து காய்கறி விற்கின்ற விலையில் வந்து அதிகமாக காய்கறியே வாங்க முடிய மாட்டேங்குது. இதெல்லாம் நம்ம ஊரில் நடக்கின்ற அதே விஷயங்கள் தான். நம்ம வந்து அஃப்கோர்ஸ் பல அங்காடிகள் வைத்திருக்கிறோம், அதனால் வந்து நமக்கு ஓரளவுக்கு நமக்கு வந்து ஈடுகட்ட முடிகிறது. அங்கே வந்து அதுவும் கிடையாது, ஒரு ஹெல்ப்பும் கிடையாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறதுனால இவர் ஒரு கம்யூனிஸ்ட்னு முத்திர குத்திட்டாங்க.
இதில் அடுத்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு இருக்கின்ற சப்போர்ட், முக்கியமான சப்போர்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா பெர்னி சாண்டர்ஸ் வந்து அங்கே அனைவருக்கும் சமத்துவம் வேண்டும் என்று வாதித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நபர், ஈக்விட்டி என்ற அடிப்படையில் வாதித்துக் கொண்டிருக்கின்ற நபர். அவர் கம்யூனிஸ்ட் என்று அவரை வந்து என்னைக்கே ஓரம் கட்டிட்டாங்க. ஆனால் அவருடைய தொகுதியில் அவர் மட்டும்தான் ஜெயித்து கொண்டே இருக்கிறார், செனட்டராகவே இருக்கார், தொடர்ச்சியாக செனட்டராக இருந்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி அலெக்சாண்ட்ரியா ஓட்டாரியோ கொட்டாய்ஸ் என்ற இது லெட்டினோ பெண்மணி, அவர்கள் வந்து ஒரு காலத்தில் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு என்னது சர்வராக வேலை செய்த ஒரு நபர். அவர் இன்னைக்கு வந்து யுஎஸ் காங்கிரஸில் வந்து பெரும் ஒரு குரலாக இருக்கிறார். அவருக்கும் பயங்கரமான எதிர்வினைகள் இருக்கிறது அமெரிக்காவில். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் சோசியலிஸ்டுகள், இவர்கள் வந்து விட்டால் நம்ம வந்து செல்வந்தர்களுக்கு வாழ்வே இல்லை என்ற அளவில் வந்து ரொம்ப பெரிய நெகட்டிவ் கேம்பெயின்ஸ் போயிட்டு இருக்கு. ஆனால் மம்தானியினுடைய பெரிய ஒரு பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் எல்லாம் அவர் கூட இருக்கிறாங்க. இப்போ ஜென் ஜி ஆனாலும் சரி, ஜென் ஆல்ஃபா ஆனாலும் சரி, இவர்கள் எல்லாம் வந்து மம்தானியுடைய அந்த பேச்சுக்கள், அவர் பேசுகிற அந்த விதம், அவர் வந்து அணுகின்ற அந்த விதம், ஒவ்வொரு மக்களையும் அணுகின்ற விதம், பிரச்சனைகளை குறித்த அந்த டீப் அண்டர்ஸ்டாண்டிங், 33 வயசானுங்க, அந்த வயசில் வந்து சூப்பராக அந்த நகரத்தில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும், என்ன பிரச்சனை எங்கே இருக்குது, ஒவ்வொரு இடமா புட்டு வைக்கிறாரு. ஒரு ஹோட்டலுக்கு போகிறார், ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறார், அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்து அங்கே இருக்கின்ற தனித்துவமான விஷயங்களை ஆர்டர் பண்ணுறாரு. அதன் பிறகு அங்கே பேசுகிறாரு, உங்களுக்கு இந்த அளவுக்கு டேக்ஸ் இருக்குது, அதிகமாக டேக்ஸ் இருக்கிறது, இதை நான் குறைக்கிறதுக்கான வழி செய்கிறேன்ங்கிறார். இன்னொரு கிராசரி ஷாப் போகிறாரு, இந்த பிரச்சனைகள்னால உங்களுக்கு வந்து இதை விட கம்மியாக உங்களால் விற்க முடிய மாட்டேங்குது, அதனால் நான் வந்து அதில் அதுக்கு நான் மாற்றம் கொண்டு வருகிறேன் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். இதில் இந்தியன்ஸ் எங்கே இருக்கான்ற அந்த ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா லிபரல் இந்தியன்ஸ்னு இருக்கும் இல்லையா. இப்போ வந்து என்னை போன்ற நபர்கள் வந்து நிச்சயமாக மம்தானி மாதிரி ஒரு இளைஞர் அங்கே வர வேண்டும், அவர் வந்தால் ஏதோ ஒரு மாற்றத்துக்கான ஒரு பாதையாச்சு இருக்கும் என்ற அந்த அளவில் வந்து நாம் வந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அங்கே இருக்கின்ற சங்கிகள், அதே மாதிரி நம்மளுடைய ஆர்எஸ்எஸ்காரர்கள் எல்லாம் ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் வந்து பெரும் அளவில் வந்து காசு எதுக்கு செலவழிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இவர் எப்படியாச்சும் நவம்பரில் தேர்தல் வரப்போகுதுங்க, அதாவது ரிப்பப்ளிகன்ஸும் அதே மாதிரி டெமோக்ராட்ஸும் அந்த போட்டியில் இருப்பார்கள். அந்த போட்டியில் வந்து இப்போ இருக்கின்ற மேயர் இருக்கிறார், ஆடம் என்ற நபர் இருக்கிறார், அவர் வந்து போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆண்ட்ரூ குமோ வந்து ஒரு வேளை வந்து இண்டிபெண்டாக நிற்கக்கூடிய அந்த வாய்ப்பும் இருக்கிறது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெமோக்ராட்டிக் ஓட் பேஸை வந்து அப்படியே வீக்கெண்ட் பண்ணணும், ஸ்பிளிட் பண்ணணும், அதுதான் ஒரு நோக்கமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த தேர்தலில் கூட, அதாவது இந்த டெமோக்ராட்டிக் நாமினேஷனில் கூட என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ இந்த போட்டியில் வந்து அதிகமாக பணம் செலுத்தி, அதாவது மேயர் தேர்தலில் இந்த அளவுக்கு பணமா என்ற அந்த அளவுக்கு, மேயர் கூட கிடையாது, அது நாமினேஷன் தான். டெமோக்ராட்டிக் ஒரு கட்சியினுடைய, ஜனநாயக கட்சியினுடைய டாமினேஷனுக்காக அந்த ஃபைட்டில் வந்து $8 மில்லியன் வந்து ஒருத்தர், $1 மில்லியன் ஏறத்தாழ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் 8.5 கோடி 8.25 கோடி இருக்கிறது. அப்போது அந்த அளவுக்கு பணம் வந்து இந்த ஒரு தேர்தலே வந்து அவர்கள் வந்து செலவழித்திருக்கிறார்கள் ஒரே ஒரு மேயர் போஸ்ட்டுக்காக. மம்தானிகிட்ட அந்த அளவுக்கு பணம் கிடையாது. அப்போ அந்த பணக்காரர்கள் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ அனைவரும் வந்து இவருக்கு எதிராக இருக்கின்ற நபர்களை வந்து சப்போர்ட் பண்ணுகிறார்கள். ஃபாக்ஸ் நியூஸ் போன்ற நிறுவனங்கள் எல்லாமே வந்து இவருக்கு எதிராக இருக்கிறது. அதில் முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு எதிரான இவருடைய ஸ்டாண்ட் இவர் மிக தெளிவாக கூறியிருக்கிறார். பெஞ்சமின் நேத்தன்யாகு, அந்த இஸ்ரேலினுடைய அதிபர், அவர் வந்து அங்க இருக்கின்ற பிரதமர், அந்த பிரதமர் வந்து ஒரு வார் கிரிமினல் என்று கூறியிருக்கிறார். அவர் வந்து நியூயார்க்கில் வந்து இறங்கினால் நிச்சயமாக நான் கைதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பேன் என்று ஒரு விஷயம் குறிப்பிட்டிருக்கிறார். ஏனால் அதுதான் இன்டர்நேஷனல் லா டிமாண்ட்ஸ், அந்த ஐசிசியினுடைய வாரண்ட் இருக்கிறதால நாம் அதை செய்ய வேண்டும். இந்த அரசாங்கம் அப்படி செய்யாவிட்டால் கூட, அதாவது ட்ரம்பினுடைய அரசாங்கம் அப்படி செய்யாவிட்டால் கூட நாம் அதை செய்ய வேண்டும் என்று ஆரம்பித்திருக்கிறார். அதே மாதிரி செட்டிலர்ஸ்க்கு, அதாவது இஸ்ரேல் இருக்கின்ற நபர்கள் வந்து, பல நபர்கள் வந்து பலஸ்தீன பகுதிகளை ஆக்கிரமித்துக் கொண்டு அங்கே போய் அவர்கள் வீடு விட்டு கட்டிக்கொண்டு குடியிருக்கிறார்கள். அந்த நபர்கள் எல்லாம் நாம் அங்கிருந்து, இதற்காக நாம் நியூயார்க் சிட்டி எதுக்கு காசு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்குமெண்ட் அவர் வந்து வைக்கிறார். ஏறத்தாழ $60 மில்லியன் அதுக்காக செலவழிக்கிறார்களாமா. அதனுடைய தேவை என்ன, அது தேவையில்லை என்று ஒரு கருத்தின் அடிப்படையில் அவர் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதே மாதிரி அடுத்ததாக நரேந்திர மோடி பற்றியும் பேசுகிறார். அவர் சொல்றார், நான் ஒரு குஜராத் முஸ்லீம் என்று சொல்லும் போதே மக்கள் வந்து வியக்கிறார்கள். ஏனென்றால் குஜராத்தில் இன்னும் முஸ்லீம்கள் இருக்கிறார்களா என்று கூட மக்கள் நினைக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை இன்னும் கிடையாது. ஏனென்றால் 2002 வந்து அவ்வளவு பெரிய ஒரு பொக்ரோம், அதை வந்து முஸ்லீம் மக்களுக்கு எதிரான எந்த அளவுக்கு கொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு கொல்லக்கூடிய ஒரு பொக்ரோம் வந்து அங்கே வந்து குஜராத்தில் நடைபெற்றது. அதன் பிறகு அங்கு இஸ்லாமியர்களே இல்லை என்று கூறுகிறார்கள். அப்போ நரேந்திர மோடியும் எனக்கு நேற்று நியாயம் ஒன்றுதான், இவரும் ஒரு வார் கிரிமினல் தான் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால இங்க இருக்கின்ற ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கும் பிஜேபி காரர்களுக்கும் பெரும் ஒரு அதிருப்திகள் இருக்கிறார்கள். அவர்களும் இவரை எப்படியாச்சும் இது தோக்கடிக்க வேண்டும் என்று ஒரு எண்ணத்தில் அவர் வந்து களமிறங்கி இருக்கிறார்கள். அப்போ இந்தியன்ஸே அங்கே வந்து டிவைடடாக இருக்காங்க. அதாவது
ப்ரோ நரேந்திர மோடி என்று இருக்கிற நபர்கள் எல்லாமே வந்து எதிராக வந்து வேலை பண்ணி கொடுக்கிறார்கள். அதே நேரத்தில் ஆன்டி நரேந்திர மோடியோ இல்லை என்றால் லிபரல்ஸ் முக்கியமாக இருக்கிற நபர்கள் இவருடைய அந்த கேம்பெயினால் அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்த நபர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து அதுவும் முதல் தடவையாக பல சவுத் ஏஷியன்ஸ் வந்து இதுக்கு முன்னுக்கு வந்திருக்கிறார்கள். இதுதான் முதன்முறையாக ஒரு சவுத் ஏஷியன் இருக்கின்ற ஒரு போட்டியில் வந்து இந்த அளவுக்கு ஒரு அட்டென்ஷன் வருகிறதும் இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வருகிறதும். நீங்கள் அவருடைய வீடியோஸ் போய் பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் அவர் போட்டிருப்பார், அதே மாதிரி ட்விட்டர்லையும் சரி பல இடங்களில் அவர் வந்து எல்லா இடத்துல எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் இருக்கிறார். நல்ல கேம்பெயின் நடத்தி கொண்டிருக்கிறார், பாசிட்டிவ் கேம்பெயின் நடத்தி கொண்டிருக்கிறார். மிக தெளிவாக அவரை வந்து ஆன்டி செமைட், அதாவது ஜூதர்களுக்கு எதிரான நபர்கள் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் அவரை கூறியிருக்கிறார். மிக தவறான கருத்துங்க. நான் வந்து அஃப்கோர்ஸ் நான் முஸ்லீம் தான், அதனால வந்து நம்ம யாருக்கும் எதிரான கிடையாது. நான் வந்து ஹேட் கிரைம்ஸ்க்கு எதிரான ஒரு பெரிய ஒரு 800 டைம்ஸ் அதனுடைய பட்ஜெட்டை வந்து அதிகரிக்க போறேன். அதனால யாருக்கு எதிராகவும் இப்படி ஒரு பேச்சு வரக்கூடாது என்ற ஒரு அடிப்படையில் வந்து அவர் வந்து இந்த தேர்தலை வந்து அணுகி கொண்டிருக்கிறார். அதாவது பிளாக் ஓட்டர்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து இவருக்கு எதிராக இருக்கிறார். ஆண்ட்ரூ குமோவுக்கு தான் அந்த வாக்குகள் போயிருக்கிறது. அதில் வந்து எந்த அளவுக்கு வரும் என்பதை ஒட்டி இருக்கும் இவருடைய வெற்றி வாய்ப்பு என்று நான் கருதுகிறேன். ஆனால் நவம்பர் வரை பெரிய சுவாரஸ்யங்கள் வந்து நம்ம நியூயார்க் நகரத்தில் இருந்து பார்க்க முடியும். இதுக்கு நடுவில் ட்ரம்ப் வேறு உள்ள வந்திருக்காரு. ட்ரம்ப் வேறு உள்ள வந்து ஒரு கம்யூனிஸ்ட் வந்து யாராவது லொட்டு லோஸ்க்கு எல்லாம் சொல்லிட்டு கச்சா முச்சான்னு திட்டியிருக்காரு. அப்போ ட்ரம்ப் திட்டுற அளவுக்கு, அதாவது ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி திட்டுற அளவுக்கு வந்து ஒரு மேயர் கேண்டிடேட் வந்து உயர்ந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவர் ஏதோ சாதிக்கிறார், இல்லை என்றால் சாதித்துக் கொண்டிருக்கிறார் என்றதுக்கு சான்றாக நான் பார்க்கிறேன். இதே மாதிரி தான் இவரை பற்றியும், அதாவது ஏஓசியை பற்றியும், அலெக்சாண்ட்ரியா ஒகாசியோ கார்டஸை பற்றியும், அதே மாதிரி பெர்னி சாண்டர்ஸை பற்றியும் அடிக்கடி ட்ரம்ப் வந்து பேசியிருக்கிறார். அதையெல்லாம் தாண்டி இப்போ ஒரு நபர் வந்து கொண்டிருக்கிறார். ஒரு 33 வயசு ஆன ஒரு நபர், இளைஞர். அவருடைய ஐ எம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் திஸ். அவருக்கு என்ன அவரை என்னுடைய விருப்பமெல்லாம் அவர் ஜெயித்து என்ன பண்ண போறாருன்னு பார்க்கணும். அதாவது இவ்வளவு ப்ராமிஸ் பண்றாரு, நிச்சயமாக பல விஷயங்கள் செய்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அவருடைய விஷன் என்ன என்று நான் பார்க்க விரும்புகிறேன். என்றால் நாம் கம்ப்ளீட்டாக அடுத்த ஜெனரேஷன் என்றது ஒரு என்னை விட ஒரு 25 வயசு கம்மியான ஒரு நபர். அவர் தான் அடுத்ததாக இந்த உலகத்தையே வழிநடத்த வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. சோஃபார் செமாண்டிக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கு. அவர் பேசுகிற விஷயங்கள், அவர் நாம் கேட்கின்ற விஷயங்கள் எல்லாம் சூப்பராக இருக்கிறது. அதை தாண்டி ஒரு விஷனோடு அவர் வந்து பயணித்தால் நிச்சயமாக அமெரிக்கா வில் பி சேவ்ட் என்றது தான். இது அமெரிக்காவில் மட்டும்தான் நடக்க முடியும். அதாவது ஒரு இந்தியன் உகாண்டாவில் ஜனித்த ஒரு மனிதன், அவன் வந்து அமெரிக்காவுக்கு சென்று இன்னைக்கு பெரிய கனவு கண்டு கொண்டிருக்கிறார். அந்த பெரிய கனவு என்னவென்றால் மேயர் ஆக வேண்டும். அவருக்கு வந்து நிச்சயமாக ஜனாதிபதி ஆக முடியாது, ஏனென்றால் ஜனாதிபதி ஆகிறதுக்கு அந்த ஊர்லேயே பிறந்திருக்க வேண்டும். ஆனால் தாராளமாக செனட்டர் ஆகலாம், இல்லை என்றால் காங்கிரஸ் மேன் ஆகலாம், இந்த மாதிரி எவ்வளவோ ஆக முடியும். மேயராக இருந்தாலே ஒரு பெரிய விஷயமாக நான் கருதுகிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது என்று. நன்றி, வணக்கம்.